முதல்ல இவர் யாருன்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு ஆர்&டி கிங். ஊர்ல எந்த அக்கிரமம் நடந்தாலும் முதல் ஆளா அத பத்தி வீடியோ போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நபர். இதுவரைக்கும் உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஆனா இவரே எல்லா அக்கிரமும் பண்ணுவாரு. யாரும் எந்த கேள்வியும் அவர்கிட்ட திருப்பி கேட்கக்கூடாது. நானும் ரொம்ப நாளா ஏதோ டெக் தொடர்பா நல்லா பேசுறார். என்னதான் இவரும் பைரட்டட் OEM கீ வித்து மக்களை ஏமாத்தக்கூடிய பேர் வழியா இருந்தாலும் சில விஷயங்கள்ல மக்களுக்கும் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நபர்னு நினைக்கிற வேலையில மக்களுக்கு புத்திமதி சொல்றேன், கலாச்சாரம் பண்பாடு வாழ்வில சொல்லித்தரேன்னு குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசி ஒரு காணொலி போட்டிருக்காரு. அதுலயும் கிரிஞ்சுத்தனமான இன்ட்ரோ. அவருக்கு கல்யாணம்னு நாயை கையில வச்சுக்கிட்டு ஒரு மட்டமான உருட்டு கதை. இவர் மக்களை தன்னோட வீடியோக்களை பார்க்க வைக்க எந்த அளவிற்கும் போகக்கூடிய நபர். இந்த கிரிஞ்சுத்தனமான கிளிக் பைட் வேலையை நிறுத்தினா நல்லா இருக்கும். வாங்க இவர் என்ன புரிதல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி வச்சிருக்கார், அதுக்கான உண்மையான விஷயம் என்னன்னு ஒவ்வொன்றும் பார்க்கலாம். முதல்ல A to D நந்தா யார்? ரொம்ப வளவலன்னு இழுக்காம சொல்றேன். இவர் ஒரு கண்டென்ட் விரும்பி கண்டென்ட்டுக்காக என்ன வேணும்னாலும் யோசிப்பார், பேசுவார். இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே காரணம் ஒழுக்கமின்மை மட்டும்தான். முழுமுதற் காரணம். டெக்னாலஜி உச்சத்தில் இருக்கிற இந்த காலத்தில் ஒழுக்கமின்மையும் தங்க விலையை போல் நாளுக்கு நாள் உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த காலத்து பெண்களே எப்படித்தான், இந்த காலத்து ஆண்களே எப்படித்தான் அப்படிங்கிற நினைப்பு எல்லார் மனசுலையும் பதிய ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து மக்கள் மனதில் பதிய வைக்கப்படுகிற தவறான வாழ்வியல் தொடர்பான செய்தி, சினிமா, சீரியல், சோசியல் மீடியா, ரீல்ஸ், ஷார்ட்ஸ், எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நாம் சில ஆயிரம் வருஷங்கள் பின்னாடி போகலாம். பெண்கள் பரிணமித்த காலத்தில் இருந்து பல்வேறு இன்னல்களையும் சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சவாலுக்கு ஆட்பட்டவர்களாக தான் இருக்காங்க. இது மனிதர்கள் மட்டும் இல்லை, பறவை, விலங்குன்னு பல வகையான உயிரினங்களுக்கு எழுதப்படாத விதியாவே இருக்கு. பெண்கள் தானே குழந்தை பெற்றுக்க முடியும், அதான இயற்கை. அதை நம்மளால தவிர்க்கத்தான் முடியுமா இல்லை மாற்றத்தான் முடியுமா? இங்க குடும்ப கட்டமைப்புங்கிறது பெண்களுக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளை தவிர்க்கவும் ஆண்களோட ஒரு சில சுய நலத்தினாலையும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது தான். இங்க சுயநலங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தான் மனைவி தான் பிள்ளைங்கிற பந்தாபாசம் தான். அதே நேரம் பெண்களுக்கான மிகச்சிறந்த பாதுகாப்பு முறையும் இந்த குடும்ப கட்டமைப்பு தான். ஆரம்ப காலங்களில் மனுஷனோட உறவு முறை கிட்டத்தட்ட விலங்குகளை போல இருந்திருக்கும். ஆனால் மனுஷனோட நாளுக்கு நாள் ஏற்பட்ட சிந்தனை திறன் அவங்கள சுயமா சிந்திக்க வச்சது. விவசாயம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டங்களில் உணவு தேவைக்கு வேட்டையாடுறது மட்டுமே முதன்மையாக இருந்திருக்குங்கிறதால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு அதை எல்லோரும் பங்கு பிரித்து சாப்பிட்றதுல பல சிக்கல்கள் இருந்திருக்கலாம். காரணம் மனுஷன் விலங்குகளை போல வாழ்ந்ததால யார் யாரோட மனைவி, யார் யாரோட பசங்கங்கிறதுல குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். இதுபோல சிக்கலை போக்கவும் சில கேடுகட்ட ஆண்களால் பெண்களுக்கு உண்டான அச்சுறுத்தலை போக்குறதுக்கும் பல வருஷ போராட்டங்களுக்கு அப்புறம் ஒழுக்க நெறியோட வாழ்ந்த சில பறவைகள் விலங்குகளோட வாழ்வியலை பார்த்து ஒருத்தனுக்கு ஒருத்தினும் குடும்பம், குடி, நாடு, தலைவன்னு உருவான நாகரிகம் தான் தமிழனின் நாகரிகம். அப்பேற்பட்ட நாகரிகத்தை இன்னைக்கு மொத்தமா அழிச்சு விட்டுட்டாங்க. நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கோ அதே போல இன்னும் கொஞ்ச நாள்ல புள்ள யாருக்கு பிறந்ததுன்னு கண்டுபிடிக்க DNA டெஸ்ட் சென்டர் தெருவுக்கு தெரு கண்டிப்பா வரும். இல்லனா இந்த சுகர் டெஸ்ட் பண்ற கிட்டு போல DNA டெஸ்ட் பண்றேன்னு எதையாவது கையில வச்சுக்கிட்டு திரிய கூட வாய்ப்பு இருக்கு நம்ம மக்கள். உலகை தன் வசப்படுத்த நினைக்கும் சில நயவஞ்சக ஓநாய் கூட்டங்கள் மீண்டும் அதே ஆதிகால விலங்குகள் போன்ற வாழ்வியலை கொண்டு வந்துட்டாங்க. ஒரே வித்தியாசம் என்னன்னா விலங்குகள் ட்ரெஸ் போடுறது இல்ல, நாம போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுவும் அறகுறையா. உலகை எப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு கேட்குறீங்களா? எப்படி அது சாத்தியமாகன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம சின்ன வயசுல 4 எருது ஒரு ஓநாய் கதையை படிச்சிருப்போம். எருதுகள் ஒற்றுமையா இருக்கும்போது ஓநாயால எதுவும் செய்ய முடியாது. ஆனா தனித்தனியா பிரிச்சு விட்டுட்டா வேட்டையாட முடியும். அதே தான் இங்கேயும். மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்தா எதுவும் செய்ய முடியாது. அந்த ஒற்றுமையை உடைச்சா போதும். அதைத்தான் கடந்த 60-70 வருடமா செஞ்சாங்க. அதில் வெற்றியும் கண்டாச்சு. இதுக்கு பேர் தான் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் கான்ஸ்பெரிசி. இனி நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு திருந்தாமல் இருந்தால் உங்களை அந்த கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை தரம் உயரமோ உயராதா? இங்கே இவங்க பண்ணுற கிளைம் என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி தனித்தனியாக இருக்க செலவுகள் கல்யாணத்துக்கு பிறகு ஒரே செலவாக ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் வீட்டு வாடகை. எந்த ஊரில் பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து வாடகை இருக்கான்னு தெரியல. எல்லாரும் ஷேரிங் தான். இது கூடவா தெரியாமல் வீடியோ போடுவாங்க? இதில் பிரசன்னாங்கிற கேரக்டர் ஃபினான்ஸ் தெரிஞ்ச நம்புறான். இவங்க கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து வைக்க ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. யாரப்பா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கால்குலேஷனை பார்த்தா. முதல்ல கல்யாணத்துக்கு அதிக பணம் செலவு செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது சரியானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சரி. அதை இப்போ இருக்க பெண் வீட்டார் ஏற்றுப்பாங்களா? சத்தியமாக சொல்கிறேன், சில நல்ல உள்ளங்களை தவிர பல தற்கூரிகள் ஏற்றுக்கிறதே இல்லை. அதுக்கு இந்த தற்கூரிங்க சொல்கிற நொண்டிசாக்கு, வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணுறோம், அதை கிராண்டாக பண்ணால் தான் நல்லா இருக்கும். நான் கேட்குறேன், வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் சாக போகிறோம், அதை இப்போவே செத்து தான் பாரு. இந்த திருந்தாத ஜென்மங்களை எப்படி தான் திருத்துறதோ தெரியல. அதே சமயம் சேர்த்து வைக்கிற பணம் மிடில் கிளாஸ் கிட்ட அப்படியே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. பெரும்பாலான மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த சேமிப்பு காணாம தான் போகுது. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா கடன் தான் வாங்குறாங்க. அந்த கடன் அடைக்க காலம் பூரா உழைக்கிறாங்க.
இதுதான் இங்கே பெரும்பான்மையான மக்களின் வாழ்வியலாக மாறிட்டு இருக்கு. அடுத்து இவங்க பேசுறது டிவோர்ஸ், அப்புறம் அந்த டிவோர்ஸ் அப்போ கொடுக்குற ஜீவனாம்சம், அப்புறம் அமெரிக்காக்காரன் ஜப்பான்காரெல்லாம் மாறிட்டான், நாமளும் அவங்கள போல தான் மாற போகிறோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு சுய அறிவு சுத்தமாக இல்லைன்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஜப்பானில் என்ன நடக்குது? யாரும் திருமணத்தில் ஆர்வம் காட்டாததுனால அரசாங்கம் ஒழுங்காக கல்யாணம் செஞ்சு பிள்ளைய பெற்று போடுங்கடா, அரசே உங்கள் செலவுக்கு பணம் கொடுக்கணும்னு கெஞ்சிட்டு இருக்கு. ஜப்பானை விடுங்க, நம்ம தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கான். டிவோர்ஸ், இங்கே டிவோர்ஸுங்கிறது விதவிதமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க ஒரே காரணம் ஒழுக்கமின்மை தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மூல காரணம் ஒன்று தான். காதல் திருமணத்தில் தான் டிவோர்ஸ் அதிகம் நடக்குதான். அதாகப்பட்ட நீதி என்னன்னா, காதல் திருமணத்தால் நல்லா வாழ்கிறவங்கள விட சீரழிந்த ஆண் பொண்ணுங்க தான் அதிகமாக இருக்காங்க. இதை பற்றி ஹைகோர்ட்ஸே ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. பெரும்பாலான டிவோர்ஸ் கேஸ் லவ் மேரேஜ் பண்ணவங்களோடதுன்னு. இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அட, நம்ம லவ் பண்ணாலே வாழ்க்கை வீணாக தான் போக மாட்டிருக்குன்னு நினைக்க போகிறாங்க. அடுத்த கட்டமாக என்ன யோசிப்பாங்க? ஒருத்தரை லவ் பண்ணிக்கலாம், வேறு ஒருத்தர் கட்டிக்கலாம்னு முடிவெடுக்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது. இப்போவே நிறைய நடந்துட்டும் இருக்குதானே. இந்த கல்ச்சரோட ஷார்ட் ஃபார்ம் தான் டியூட் மூவி, டியூட் கல்ச்சர். ஒரு கருத்து கணிப்பை வெளியிடும்போது, அதுவும் அரசு வெளியிடும்போது, ஏன், எதனால், எதுக்கு அப்படி ஆகுதுன்னு பல விஷயங்களை முன்வைக்கணும். பொதுவாக லவ் பண்ணால் வாழ்க்கை புட்டுக்கும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? காதலிக்கும் போது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பொய்யா சொல்லி ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து எப்பேற்பட்ட பொண்ணையை மடக்கி கல்யாணம் பண்ணிடுவானுங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அவன் லட்சணம், வண்டவாளம், தண்டவாளம்லாம் தெரியும். காதலிக்கும் போது எந்த பொறுப்பும் இல்லாமல் ஜாலியாக சுற்றுறதுக்கு இனிமையாக இருக்கும். பொண்ணு எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கவும், பீச், சினிமா, பார்க்குன்னு சுற்றுறதுன்னு வாங்குகிற சம்பளத்தை லவ்வுக்கே செலவு பண்ண வேண்டியது. ஆஃப்டர் மேரேஜ் பல பொறுப்புகள் தலையில் விழும். அதை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறது. அந்த கஷ்டத்தில் வர மன கஷ்டத்தால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரும். அப்புறம் விவாகரத்து, அவ்வளோதான். ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களா ஒரு ஜாதி வசந்த ஜாதி, ஒரு ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை மட்டம் தட்டிப்பாங்க. இதுக்கும் டிவோர்ஸ் தான். அரேஞ்ச் மேரேஜில் சண்டைனா பெரியவங்க தலையிடுவாங்க. பொண்ணு சைடோ பையன் சைடோ யாராச்சும் ஒருத்தர் பொண்ணு பையன் 2 பேரையும் மிரட்டி ஒழுங்காக குடும்பம் நடத்துங்கன்னு புத்தி சொல்லுவாங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் ஆக்கிட்டீங்க. எல்லா பெரியவங்களையும் கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துட்டீங்க. இங்கே அதிகமான டிவோர்ஸ் யாருக்கு ஆகுதுன்னா, பெரும்பாலும் அண்டர் ஏஜில், அதாவது 25 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட கேட்டகரி தான். எப்படி கோர்ட்டு வாசலில் டிவோர்ஸ் கேட்டு நிற்கிறது. சிலர் கல்யாணம் ஆகி ஒரு சில மாதமில் கோர்ட்டுக்கு வருவாங்க. சிலர் ஒரு சில வருஷம். கொஞ்சம் பேர் அடிச்சு பிடிச்சி ஒரு 30-35 வயசு வரைக்கும் பெண்ணும் பையனும் 2 பேரில் ஒருத்தர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துடுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ முடியாமல் டிவோர்ஸ்க்காக குடும்ப நீதிமன்றங்களை காத்து கிடப்பாங்க. அதுக்கு தான் பக்குவம் வரட்டும்னு தலைபட அடிச்சுக்கிறது. பெண்கள் மேஜர் ஆகிட்டா எல்லா முடிவும் எடுக்க அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் என்ன ஸ்டாண்ட்னே தெரியல. சில பெண்களுக்கு 16 வயசில் கூட புரிதல் வரலாம். சிலருக்கு 30 வயசு ஆனால் கூட புரிதல் வராமல் இருக்காங்க. என்ன பண்ணுறது? நம்ம நாட்டோட சட்டம் அப்படி இருக்குது. அந்த சட்டத்தை நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும். அதே சட்டம் தான் லவ் பண்ணவங்க எல்லாம் விளங்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லுது. சட்ட வல்லுநர்களில் ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டாங்க. சரி, இவ்வளோ சொல்லியும் சிலர் 18 வயதானா நான் மேஜர், நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், யாரை வேணும்னாலும் கல்யாணம் கட்டுவேன், நீங்க யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தனை கை காட்டுவீங்க, நாங்க அவன் கூட நாசமா போகணுங்கிற உங்க கதறல் சரிதான். ஆனாலும் நீங்க போய் பாழுங்கிணத்துல தான் விழுறீங்க. இங்க இந்த அரசும் அரசியல் தலைவர்களும் 18 வயசு ஆச்சுன்னா உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு சொல்லும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை பாதுகாப்போம்னு சொல்லாது, செத்தாதான் வரும். அதுவும் குறிப்பிட்ட மதம் சாதிக்குள்ள பிரச்சனைனா எட்டி கூட பார்க்காது. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அரேஞ்ச் மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் விட லவ் மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜில் அளவுக்கு அதிகமாக ஒருத்தரை திட்டுறதுக்கோ இல்லை பாசத்தை கொட்டுறதுக்கோ அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. பாசத்தோட என்ன பரவாயில்ல, சண்டை அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கணும். ஆனால் ஊனா டிவோர்ஸ்னா குடும்பம் எங்கே உருப்படும்? புள்ள பெக்கிறதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆனால் நான் இங்கே போய் தொலைதுன்னு விட்டுறலாம். 2-3 பசங்களை பெற்றுக்க வேண்டியது, அப்புறம் ஏன் புள்ள ஓம் பிள்ளைன்னு அடிச்சுக்க வேண்டியது. நம்ம விஷயத்துக்கு வருவோம். பொண்ணா பிறந்தாலே சீனியை சுற்றுற எறும்பு மாதிரி பசங்க கண்டிப்பாக சுற்றி வருவாங்க. அதனால் நீங்கள் இந்த ஸ்கூல் காலேஜ்னு படிக்கிற வயசுல அவனை விட்டா அவ்வளோதான்னு எவனையோ லவ் பண்ணி மோசம் போயிடாதீங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தோம் தெரியுமா, இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் அப்படின்னு கதை கட்டுற பூமர் ஆண்டி பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அப்போதைய சூழலில் அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஃப்ரீடம் அண்ட் டெக்னாலஜி கிடையாது. அப்படி வாழ்ந்தாங்க. உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, நீங்கள் இப்படி வாழுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒழுக்க பாடம் எடுக்கிற பல 80s and 90s மூதேவிங்க ஆட்டுக்கொட்டா மாட்டுக்கொட்டான்னு ஒதுங்கின கூட்டம் தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச இந்த ஃப்ரீடமை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெண்கள் தன்னோட அறிவையும் திறமையையும் மேம்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். பெத்த அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி
அண்ணன் தங்கச்சிங்க கூட சுயநலமா சிந்திக்கக்கூடிய சமுதாயம் உருவாகிட்டு இருக்கு. அதனால பெண்கள் தங்களுக்கான அடையாளத்தை சரியான பாதையில பயணிச்சு பொருளாதார ரீதியா தங்களை வலுப்படுத்திக்கிட்டே ஆகணும். அதை விட்டுட்டு இயற்கை கொடுத்த அழகு நளினம் அதோட சேர்த்து இன்னும் நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு உடம்ப மூலதனமாக்கிக்கிட்டு சோசியல் மீடியா மூலம் உடல் பாகத்தை காட்டுறது, ஆபாச நாடகம், சினிமா, கிளப்பு, பப்னு குறுக்கு வழியில பொருளிட்ட ஒழுக்கம் கேட்டு தெரிய வேண்டாம். இன்னைக்கு காசு பணம் வருதுங்கிறதுக்காக பொண்டாட்டி கூட பெட்ரூம்ல பண்ண வேண்டியதெல்லாம் படம் பிடிச்சி யூடியூப்ல வீடியோ போடுற கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. பல பொண்ணுங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக ஆட விஷயத்துல வரம்பு மீறி போறது பெண்களுக்கும் நல்லதில்ல, சமூகத்துக்கும் நல்லதில்ல. இங்க எக்ஸ், பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, பிரேக்கப், கீப், லிவிங் ரிலேஷன்ஷிப், இஎம்ஏன்னு ஒரு மானங்கெட்ட கலாச்சாரம் கொரோனா வைரஸ் போல தீவிரமா பரவிட்டு இருக்கு. இது நம்ம கலாச்சார சீரழிவு தான். லவ் பண்றது ஒருத்தரை, அப்புறம் கல்யாணம் பண்றது ஒருத்தரை, கொஞ்ச நாள் கழிச்சு அதே காதலி காதலனோட இஎம்ஏல இருக்க வேண்டியது. கேட்டா திருமணம் கடந்த உறவாம். அப்புறம் கள்ளக்காதல் கள்ள தொடர்புன்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு வெட்டு குத்து கொலைன்னு தான் நாசமாகிறது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பம் பிள்ளைங்கன்னு எல்லோரோட வாழ்க்கையையும் சேர்த்து நாசம் பண்ண வேண்டியது. இந்த 96 லவ் டுடே, டிராகன், டூட் படம் பல கள்ளக்காதல்களுக்கு அடித்தளம் போட்டுட்டு இருக்கு. எல்லா படமும் எக்ஸ் கலாச்சாரத்தை ரொம்ப எளிமையா நார்மலைஸ் பண்ணிட்டு போகுது. இந்த எக்ஸ் கலாச்சாரம் வேண்டவே வேண்டாம். நீங்க உங்க காதலனோட சுத்துறது, பீச், பார்க், சினிமான்னு போற இடமெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிறது, அந்தரங்கத்தை ஷேர் பண்றது, அப்புறம் பிரேக்கப் ஆன எல்லாத்தையும் நாம தான் டெலீட் பண்ணிட்டோமே, நமக்கு என்ன வேற ஒருத்தரை கட்டிக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். எது எப்படி வெளியே வரும்னே தெரியாது. எந்த போட்டோ வீடியோ எங்க ஸ்டோர் ஆகி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. பிரச்சனையும் எந்த ரூபத்துல விஸ்வரூபம் எடுக்குமோ. அதனால கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, நடக்க வேண்டிய எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்னு தான் புரியல. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் திருமணங்கிறத தப்ப புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சுத்தி ஒரு 100 பேரை நிக்க வச்சு தாலி கட்டிட்டாலோ இல்ல கோயில்ல போய் ஒரு மஞ்ச கழுத்தை எடுத்து 3 முடிச்சு போட்டுட்டாலோ போதும்னு நினைக்கிறீங்க. டெக்னாலஜி வளராத காலங்கள்ல பெரும்பாலும் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் உண்மையாகவே அன்னைக்கு தான் பார்ப்பாங்க. சம்பந்தம் பேசுறது, கையை நினைக்கிறது, நிச்சயம் பண்றதுன்னு ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கும். இதுக்கிடையில பையன் நல்லவனா, பொண்ணு நல்லவளா, குடும்பம் சரியான குடும்பமா அப்படின்னு பல முடிவுகளை எடுக்க உதவும். திருமணம் அன்னைக்கு தான் மணமக்கள் கையவே பிடிப்பாங்க. இருமணம் ஒரு மணம் ஆகுறதெல்லாம் அன்னைக்கு தான். பல பேர் சாட்சியா தாலி கட்டி நடக்க வேண்டிய எல்லாம் முறையா நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு நடைமுறை அப்படியா இருக்கு? ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தர், காலேஜ் படிக்கும்போது ஒருத்தரோ 2 பேரோ, ஜாபுக்கு போகும்போது அங்க ஒருத்தர், இந்த லட்சணத்துல சோசியல் மீடியாவில் எத்தனையோ. இப்படி டவுன் பஸ் நிக்கிற இடமெல்லாம் மறைமுக கல்யாணம் பண்ணிக்கிட்டு கழுத்துல கயிறை கட்டினாதான் கல்யாணம், மற்றபடி எப்படி வேணும்னாலும் இருக்கலாம்னு சொல்ற நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு கழுத்துல மஞ்ச கயிறு கட்டுறது கூட கல்யாணம் இல்ல, குழந்தை பெத்துக்கிட்ட தான் கல்யாணம்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதையும் இப்போ வர டியூட் படத்துல சொல்லிட்டீங்க. தாலி என்பது நம்ம மக்களின் ஒரு நம்பிக்கை, அது ஒரு சடங்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுக்கிக்கிட்டு இருக்க பலர் அதற்கு பிறகாவது ஒழுக்கமா இருக்காங்க. அதையும் தப்புன்னு நார்மலைஸ் பண்ணிடாதீங்கடா. இங்க மனசையும் உடலையும் பறி கொடுத்தாலே கல்யாணம் தான். இந்த காலகட்டத்தில் மனசளவுல ஆசை இல்லாம யாரையும் நினைக்காம வாழ முடியாதுதான். திரும்புற பக்கமெல்லாம் ஆபாசம் சார்ந்த காட்சிகள், மனசு அலபாய வைக்கிற பல விஷயம் நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா உடல் ரீதியான ஒழுக்கத்தோட தாராளமா வாழலாம். வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். மறுபடியும் சொல்றேன், ஒழுக்கம் கெட்டு போனா எல்லாமே கெட்டு போயிடுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சரி, பொண்ணுங்களுக்கு தான் கட்டுப்பாடு வேணும், ஆம்பளை பசங்கன்னா எப்படி வேணும்னாலும் இருக்கலாம்னு சொல்ல வரீங்களான்னு கேட்காதீங்க. ஒழுக்கங்கிறது ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவானது தான். குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த குழந்தையும் தன்னோட அப்பா பல பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்து அப்பா டக்கர்னு சொல்லிக்கவும் ஆசைப்படாது, தன்னோட அம்மா 10 ஆம்பளை கூட சுத்தன உத்தமின்னு சொல்லிக்க ஆசைப்படாது. இங்க மக்களுக்கு நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, உங்க டெக்னாலஜி, உங்க நாகரிக வளர்ச்சி நாய்களோட வளர்ச்சியை விட கேவலமா ஒன்னா இருக்கு. தயவு செஞ்சு தற்சார்பா கூட்டு குடும்பமா வாழ முயற்சி செய்யுங்க. இல்ல அப்படின்னா சத்தியமா சொல்றேன், உங்களை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இயற்கையாகவே ஆண்களும் பெண்களும் தங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆண்களும் பெண்களும் எந்த காலத்திலையும் சரிசமம் கிடையாது. இது மனிதர்களுக்குள்ள மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். தேவையில்லாத கம்பாரிசன் எல்லாம் பண்ணிட்டு மனித இனத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்காதீங்க. இங்க நாம எல்லாரும் இந்த 2K கிட்ஸ் தான் மோசம், அவங்க தான் ஒழுக்கம் இல்லாம அலையறாங்கன்னு ஒரு மனசாட்சி இல்லாத ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி இருக்க காரணமே இந்த 80s and 90s கிட்ஸ் போட்ட விதை தான். ஒரு சொசைட்டி நல்லா இருக்கணும்னா எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இயற்கை நமக்கு கொடுத்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழணும். இந்த சோசியல் மீடியால சில நாய்களோட குடும்ப காணொலிகளை பார்த்துட்டு அதே போல நாமளும் செய்யணும், செலவு பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாம் முட்டாள்தனம். அதுபோல போலியான சுகத்துக்கு ஆசைப்படாம வாழ பாருங்க. இருக்கிறத வச்சு சிக்கனமா வாழ பழகுங்க. பல பெண்கள், என் புருஷன் 15,000 தான் சம்பாதிக்கிறார், அதை நான் சரியா செலவு செஞ்சு அதுலயே நான் 5,000 மிச்சம் பண்ணுவேன்னு சொல்ற பல தேவதைகள் இருக்காங்க. அதே சமயம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலைன்னு சொல்லிட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கு ஜீவனாம்சம் வேணும்னு அலையிற முட்டாள்களும் இருக்காங்க. இந்த விஷயத்துல சட்டம் பெண்களுக்கு சாதகமா இருக்குன்னு நந்தா சொல்லியிருப்பார். தவிர்க்க முடியாத உண்மை. இந்த உண்மைக்கும் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சிக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. இங்க பெண்களோட குடும்ப பாண்டிங்க உடைச்சா போதும், எல்லாமே ஆட்டம் கண்டுடும் என்பதுதான் அந்த உண்மையே. மக்களாகிய நீங்க இதுபோல எந்த வழியிலையும் சிக்காம சரியான பாதையை தேர்வு செஞ்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைச்சு கொடுத்துட்டு போங்க. வாழ்வியல் தொடர்பான பல காணொளிகளை நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. நன்றி.